எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள் உடல்நலமின்றி அவசர சிகிச்சை பிரிவில் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் கிட்ட நாங்கள் பேசணும். அட்மிட் இங்கே ஹாஸ்பிட்டல் வரும்போது என்ன நிலைமையில இருந்தார், இப்போ ஸ்டேபிளா இருக்காரு. பட் அந்த எக்மோ ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, இருதயத்துக்கு சம்பந்தமான அந்த ஒரு எக்மோ ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறாங்க. 24 to 48 hours வந்து நாங்கள் அப்சர்வேஷன் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இது தவிர வேற டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. லேப்ல ரிசல்ட்ஸ் வந்து நீ அடுத்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுங்க. அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது மற்ற உறுப்புகள் இப்போ இருதயத்தில் இந்த பிரச்சனையாகி தான் அந்த எக்மோ ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற அந்த கிட்னி மற்ற லிவருடைய ஃபங்க்ஷன் எல்லாம் அந்த ரிசல்ட்ஸ் வந்தால் தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஏன்னா வந்து அவங்க கரெக்டான நேரத்தில் வந்து அவங்க இங்கே கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல அங்கே ஈரோட்டில் அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்புறம் அங்கே அதுக்கப்புறம் இங்கே தான் அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அந்த எக்மோ ப்ரொசீஜர் வந்து அங்கே ஈரோட்டில் கிடையாது. ஸோ அதனால அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த இது இங்கே வந்து உடனே பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ இங்கே டாக்டர்ஸும் பொறுத்த வரைக்கும் இங்கே கோவை இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் மேக்ஸிமம் அவங்க என்ன செய்ய முடியுமோ செஞ்சிருக்காங்க. ஸோ காலதாமதமான ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் கிடையாது. கரெக்டான ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி அவங்க இதாகிறோம், அவங்களோட உடல்நிலை அவங்க வயது இதை வச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பிக்கையோடு இருக்கிறோம். அவங்க வீட்டில் இருக்கிற மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய மகனும் சரி மகளும் சரி நாங்கள் நம்பிக்கையோட நாங்களும் அவங்க அவரு கூட இருந்தாங்க, அவங்க கூட இருந்தாங்க. நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாங்கள் பார்ப்போம். இல்லை பிளட்ல அஃப்கோர்ஸ் பிளட்ல கலக்க போய் தான் இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு. பட் என்னன்னா அவங்க டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க இல்லை ரிகவரி ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து இதில் நிறைய 50 to 50% மேலே ரிகவரி சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ஏன்னா வந்து கொஞ்சம் நீ டைமா இருந்தானா ரொம்ப கிரிட்டிக்கலா போயிருக்கும். பட் அந்த டயத்துக்குள்ள அங்க ஈரோட்லயே அட்மிட் ஆகி அங்க ஸ்டமக் வாஷ்லாம் பண்ணிருக்காங்க. ஸ்டமக் வாஷ்லாம் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது கரெக்டான அந்த நேரத்தில் அந்த இருதயம் பாதிக்கப்பட்டதுனால அவங்க எக்மோ ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாங்க அவங்க. ஸோ டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இலக்கில் நம்பிக்கையோடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது நமக்கு எப்படிங்க இது பண்ண முடியும், அது தெரிய வாய்ப்பு கிடையாது. தெரியாது. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள் உடல்நலமின்றி அவசர சிகிச்சை பிரிவில் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் கிட்ட நாங்கள் பேசணும். அட்மிட் இங்கே ஹாஸ்பிட்டல் வரும்போது என்ன நிலைமையில இருந்தார், இப்போ ஸ்டேபிளா இருக்காரு. பட் அந்த எக்மோ ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, இருதயத்துக்கு சம்பந்தமான அந்த ஒரு எக்மோ ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறாங்க. 24 to 48 hours வந்து நாங்கள் அப்சர்வேஷன் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இது தவிர வேற டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. லேப்ல ரிசல்ட்ஸ் வந்து நீ அடுத்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுங்க. அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது மற்ற உறுப்புகள் இப்போ இருதயத்தில் இந்த பிரச்சனையாகி தான் அந்த எக்மோ ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற அந்த கிட்னி மற்ற லிவருடைய ஃபங்க்ஷன் எல்லாம் அந்த ரிசல்ட்ஸ் வந்தால் தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஏன்னா வந்து அவங்க கரெக்டான நேரத்தில் வந்து அவங்க இங்கே கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல அங்கே ஈரோட்டில் அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்புறம் அங்கே அதுக்கப்புறம் இங்கே தான் அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அந்த எக்மோ ப்ரொசீஜர் வந்து அங்கே ஈரோட்டில் கிடையாது. ஸோ அதனால அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த இது இங்கே வந்து உடனே பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ இங்கே டாக்டர்ஸும் பொறுத்த வரைக்கும் இங்கே கோவை இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் மேக்ஸிமம் அவங்க என்ன செய்ய முடியுமோ செஞ்சிருக்காங்க. ஸோ காலதாமதமான ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் கிடையாது. கரெக்டான ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.